டிஎன்பிஎஸ்சி பொதுத் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், 10ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம குடியரசுத் தலைவரை பார்த்துட்டோம். இப்போ பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே கண்டிப்பாக முக்கியமான குடியரசுத் தலைவர் அடுத்தது மிக முக்கியமான பதிவு எதுனா துணை குடியரசுத் தலைவர் தான். அதை பற்றி பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 63 படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கிறது. அப்போ எந்த சட்டப்பிரிவுனா 63 இந்திய கான்ஸ்டியூஷன் 63 படி இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வகிக்க சொல்கிறாங்க. நாட்டின் உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். அதுதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு போட்டியிடுறதுக்கான தகுதிகள் அதே தான். குடியரசுத் தலைவருக்கு என்ன சொல்கிறோமோ அதே தான் பாதியதுக்கு வரும். இந்திய குடிமகன் இருத்தல் வேண்டும், 30 வயது இருந்த வேண்டும், நடுவண் அரசியலோ அது மாநில அரசியலோ ஊதியம் பெறும் உள்ளாட்சி அமைப்பை பெற்றக்கூடாது, மாநில உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றுத்தர வேண்டும், மாநில உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றுக்கொள்ள சொல்லிட்டாங்க. தேர்தல் மற்றும் பதவி காலம் சட்டப்பிரிவு 66(1) கீழ் படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாமல் மறைமுக தேர்தல் மூலமாகவே தேர்ந்தெடுக்கிறாங்க. நேரடி தேர்தல் கிடையாது, மறைமுகம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணை குடியரசுத் பதவி காலம் 5 ஆண்டுகளாகும். பதவி காலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு, இறத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவர் பதவியை முடிக்க வரலாம். அவர் மீண்டும் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கான தகுதி உடையவர். அப்போ போனாலுமே மீண்டும் அவர் தகுதி உடையவரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்கள் பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கலாம். இந்த தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்கள் முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். இந்த மாதிரி தகவல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரும்பான்மை உங்களை நீக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு 14 நாட்கள் முன்னாடியே ஒரு அறிவிப்பை துணை குடியரசுத் தலைவருக்கு வழங்க வேண்டும். அதுக்கப்புறமேட்டு செயல்பாடுகள் துணை குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா மாநிலங்களவை தலைவராக யார் செயல்படுவார்னா துணை குடியரசுத் தலைவர் செயல்படுவார். அதாவது மாநிலங்களவை நடவடிக்கை ஃபுல்லாக யாரோட மேற்பார்வையில் இருக்குன்னா துணை குடியரசுத் தலைவர் மேற்பார்வையில் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு துணை குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டின் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்ச 6 மாதம் காலத்துக்கு அவரின் பணிகளை கவனிப்பார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, இப்போ குடியரசுத் தலைவர் இல்லை, அவர் உடம்பு சரியில்லை, அவரால் பணியை மேற்கொள்ள முடியலை. அதுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்களுக்கு போகும்போது அந்த 6 மாத காலம் வரைக்கும் இவர் பார்த்திங்கன்னா அந்த அவர் பணிகளை ஃபுல்லாக கவனிப்பார். யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ துணை குடியரசுத் தலைவரும் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் போல தான், பட் ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக படிச்சுக்கங்க. கண்டிப்பாக 6வது 10th புக்கில் சமூகறிவியல் புக்கில் துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அதுக்கப்புறமேட்டு குடியரசுத் தலைவர் 3 தலைப்பு இருக்குது. ஸோ படிச்சுட்டு ஒரு தலைப்பு போட்டு நீங்கள் படிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க மறக்காம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. தேங்க்யூ.